ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி மசாலா பிரெட் பஜ்ஜி செய்யலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் உடனுக்குடனே என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கி மசாலா பிரெட் பஜ்ஜி பண்ணலாம். அது எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 4 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டு வச்சுருக்கிறேன் கட் பண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுக்கலாம். இது பஜ்ஜிக்கு மாவு பிசைஞ்சிக்கிறேன். ஒரு 1/4 கிலோ கடல மாவு எடுத்துருக்குறேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள். ஒரு சின்ன டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனு இட்லி சோடா. திட்டமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி பார்த்துக்கு பேசுனி. பாருங்கள், வானல் சூடாயிடுச்சு. எண்ணெய் போட்டுக்கிறேன். திட்டமாக போட்டுங்க. பாருங்கள், இது கார சட்னி இட்லிக்கெலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சட்னி எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துங்க. அதில் அந்த கார சட்னி அப்ளை பண்ணுங்க. அப்படி பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டையாட்டம் ஒரு இது பூர்ண இது உருளைக்கிழங்குது மசாலா எடுத்துக்கிட்டு அதை அப்படி ப்ரெட்டை மடிச்சிக்கங்க. மடித்து இப்படி உழாது இது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துங்க. 2 மடிச்சிங்க. பாருங்கள், இன்னொரு வாட்டி. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறுமனே ப்ளைனாக கொடுக்குறதுக்குன்னா இந்தமாரி மசாலா வச்சு ப்ரெட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெரியவங்களுக்கும் பிடிக்கும் இது. பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிடுது. மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு. அதை முழுசாக அப்படி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 இருக்குது, அதையும் போடுறேன். பாருங்கள், இப்போ ப்ளைன் பிரெட் பஜ்ஜி போடலாம். வெறும் ப்ரெட்டு. பாருங்கள், மசாலா ப்ரெட்டும் ப்ளைன் ப்ரெட்டும் பஜ்ஜி பண்ணியிருக்கிறேன். இது அந்த மீந்த ஆலு மசாலா பண்ண இல்லைங்களா, அதில் அப்படியே போண்டா மாதிரி 2 போட்டுருக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். மசாலா பிரெட் இங்கே பாருங்கள், உள்ள மசாலா, கார சட்னி, மேலே பஜ்ஜி. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு.